தொடர்ச்சியாக இந்த சமாதான நடவடிக்கைகள் தொடரும் என்கிற அடிப்படையிலும் தான் முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் என்கிற அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே நேரடியாக வந்து இந்த ஒப்பந்தத்தை செய்திருந்தார். ஆனாலும் இந்த யுத்தத்தில் யுத்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாமல் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் தொடர்ந்தும் எப்படியாவது பாலஸ்தீனத்தின் மீது ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார். ஏன்னா அப்படி ஒரு தாக்குதல் நடத்தினால் தான் அவருக்கு தொடர்ந்து யுத்தத்தை நடத்த முடியும். யுத்தத்தை நடத்தினால் அடுத்த தேர்தலில் யுத்த வெற்றி என்று அறிவித்து ஜெயிக்க முடியும் என்பது மட்டும்தான் அவருடைய இலக்காக இருக்கிற போது பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுவித்திருந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் ரஃபா பார்டர்ல முழுமையான ஓப்பனிங் அவங்க பண்ணாம அவ்வப்போது ரஃபா பார்டர்ல இருந்து சில வண்டிகளை மட்டும் உள்ள அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இன்றைய நாள் அமெரிக்கா ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தாங்க. என்னன்னா, பாலஸ்தீனத்திற்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் தொடர்ந்தும் பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள். பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்தினால் நாங்கள் அது தொடர்பான ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும் என்கிற ஒரு அறிவிப்பை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை விடுத்திருந்தது. இந்த அறிவிப்பை உடனடியாகவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மறுதளித்திருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒருபோதும் பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை. காசாவுக்குள்ள கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவங்க யாருன்னு கேட்டா தேச துரோகிகள். நாசர் அபு ஷபாப் என்கிறவனுடைய தலைமையில் இயங்கக்கூடிய தேச துரோகிகள் இஸ்ரேலிட்ட இருந்து பணத்தையும் ஆயுதத்தையும் பெற்றுக்கொண்டு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு வருகிற உணவுகளை திருடிக்கொண்டு யுத்த காலத்திலேயே இவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு உள்ளுக்குள்ள ஒரு கிளர்ச்சி குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவின் மீதுதான் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருந்த நிலையில அவங்களை கைதும் பண்ணி இருக்கிறாங்க. இந்த நிலையில அவர்கள் மீது நடத்துகிற தாக்குதல்களை அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை பொதுமக்கள் மீது நடத்துகிற தாக்குதலாக சித்தரித்திருக்கிறது. ஆனாலும் 2 நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்திலேயே காசாவுக்குள்ள இப்படி சில தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செய்கிறார்களே என்று கேட்ட நேரத்தில், ஆமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு மீது தாக்குதல் நடத்தத்தான் வேணும், அவங்க நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறவங்க, அதனாலதான் பாலஸ்டைன் போர்சஸ் இந்த தாக்குதல்கள் நடத்துறாங்க, நாங்களாக இருந்தாலும் அதைத்தான் செய்வோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செய்கிற வேலைகளை அவர்கள் ஆதரித்திருந்தார். ஆதரித்ததற்கு பிறகு திடீரென இன்றைக்கு ஒரு அறிக்கையை அமெரிக்கா விடுத்திருந்த நிலையில இதை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு யுத்தம் இன்னும் முடிவடையவில்லை, நாங்கள் தேவைப்பட்டால் யுத்தத்தை ஆரம்பிப்போம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே போட வேண்டும், சரண்டர் ஆக வேண்டும், இல்லாத பட்சத்தில் மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கும் என்கிற பேச்சையெல்லாம் இன்றைக்கு காலையிலேயே அவருடைய அறிக்கைகளில் பார்க்க முடிந்தது. தற்போது இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணுகிற தருணத்தில் 20க்கு மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை சதன் காசா தெற்கு காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கிறது.